டூ டிஜிட் நம்பரில் எந்த நம்பர் கொடுத்தாலும் நமக்கு அதில் எப்படி டேபிள்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளாக 24 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24ன்னு போட்டுட்டு நம்ம 2 டேபிளும் எழுதி வச்சுக்கிறோம், 4 டேபிளும் எழுதி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 24 into 1, அப்போ நமக்கு 2 டிஜிட் அப்படி இருக்கிறதுனால அந்த 24 அப்படியே வந்துடுது. ஸோ 48 அப்படியே வந்துடுது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் இருக்கும். 3 டிஜிட்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து ஒன்ஸ் டிஜிட்டில் நமக்கு ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 அப்படியே போட்டுட்டு இந்த மிச்சம் இருக்கிற இந்த 1-ஐ நம்ம ப்ரீவியஸாக உள்ள டென்ஸ் டிஜிட்டில் அதோட ஆட் பண்ணி 6 + 1 7 அப்படின்னு நமக்கு போடுறோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த 6 + 1 7 நமக்கு வந்து 72 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சேம் இங்கே அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 4 டேபிள் பார்த்தீங்கன்னா 4 4s are 16 வருது. ஆனால் 2 டேபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 2s are 8 அப்படின்னு வருது. ஸோ இந்த 6 அப்படியே போட்டுட்டு இந்த 1 தூக்கி நம்ம இங்கே ஆட் பண்ணிடுறோம். ஸோ 8 + 1 9 ஆகிடுது. ஓகேவா? சேம் அதே மாதிரி நமக்கு வந்து லாஸ்ட்டாக உள்ள யூனிட் டிஜிட் வந்து ஒரு டிஜிட் தான் நமக்கு இருக்கணும். ஓகேவா? நமக்கு வந்து 10th டிஜிட்டில் வந்துட்டு நமக்கு வந்து 2 நம்பர், இப்போ 2 டிஜிட் நம்பர் தான் நம்ம டேபிள்ஸ் பார்க்குறோம். ஸோ யூனிட் டிஜிட்டில் ஒரு நம்பர் தான் நமக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே உள்ள இந்த நம்பரை இதோட நம்ம ஆட் பண்ணிவிட்டு 120 அப்படின்னு வந்துடுது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் 4 டேபிள், இங்கே பார்த்தீங்கன்னா 2 9s are 18, 4 9s are 36. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 6 அப்படி போட்டுட்டு இந்த 80 இந்த 3-ஐ வந்து இந்த 18ஓட ஆட் பண்ணிடுறோம். ஸோ 216 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த 2 டிஜிட் நம்பரில் வந்து நம்ம டேபிள்ஸ் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு 3 டிஜிட் நம்பரோ இல்லை 4 டிஜிட் நம்பரோ நம்ம வந்து இப்போ 24ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுப்போம். எடுத்துட்டு அது வந்து 24ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 24 into 3 பண்ணி பார்ப்போம், 24 into 5 பண்ணி அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த மெத்தடில் நமக்கு டேபிள் தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால நம்ம வந்து டேபிளே அப்படியே நம்ம சிங்கிள் லைனில் நம்ம அப்படியே ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? இந்த டேபிளே நம்ம அப்படியே எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எது எது நமக்கு வந்து டிவைட் ஆகும், டிவைட் ஆகாதா, எந்த நம்பருக்குள்ளே நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா?